E20 பெட்ரோல் சமீப காலமா இன்டர்நெட்ல எங்க திரும்பினாலும் இத பத்தின விவாதங்கள் தான். மோசடிகள், கரும்பு, அதுக்கும் மேல டீ. என்னங்க குழப்பமா இருக்கா? இந்த E20 எரிபொருள் பத்தின விஷயங்களை நாம இன்னைக்கு முழுமையா அலச போறோம். தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, நாம காலையில குடிக்கிற ஒரு கப் டீக்கும் வண்டிக்கு போடுற பெட்ரோலுக்கும் என்னங்க சம்பந்தம்? பைக் கேர் 360 மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வாகன ஓட்டிகளோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இப்படி ஒரு வினோதமான ஒப்பீட்டு செஞ்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இந்த ட்ரெண்ட் மக்கள் மனசுல ஒரு பெரிய கேள்வி உருவாக்கியிருக்கு. சரி, இன்னைக்கு இந்த அலசல்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதலாவது இந்த டீ மற்றும் E20 ட்ரெண்ட், ரெண்டாவது எத்தனால் மற்றும் கரும்புக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல், மூணாவது எல்லாரும் பயப்படுற அந்த இன்ஜின் பாதிப்பு விவாதம், நாலாவது மோசடிகள் மற்றும் கொந்தளிப்பு, அப்புறம் கடைசியா இதோட நல்லது, கெட்டது மற்றும் மோசமான விஷயங்கள். ஒரு சாதாரண எரிபொருள் அப்டேட் எப்படி இவ்ளோ பெரிய பேசு பொருளா மாறுச்சுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த டீ மற்றும் E20 ட்ரெண்டை பத்தி பார்ப்போம். 49,073 இது சாதாரண நம்பர் கிடையாதுங்க. 2026 ஜூன் மாசம் வெளியான அந்த பதிவை ஒரு சூடான பானத்துக்கும் பெட்ரோலுக்கும் என்னதான் சம்பந்தம்னு தெரிஞ்சுக்க கிட்டத்தட்ட 50,000 பேர் கிளிக் பண்ணி பார்த்திருக்காங்க. மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு இந்த E20 பத்தின ஆர்வமும் குழப்பமும் இருக்குன்றத இது ரொம்பவே தெளிவா காட்டுது. அடுத்ததா எத்தனால் மற்றும் கரும்பு விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த வைரல் ட்ரெண்டுகளுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை விஷயத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். E20னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அது நாம வழக்கமா பம்ப்ல அடிக்கிற சாதாரண பெட்ரோல் கிடையாது. அது குறிப்பிட்ட அளவு எத்தனால் கலக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான எரிபொருள் கலவை. இத பத்தின விழிப்புணர்வு தான் இப்போ இன்டர்நெட் முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. இதுல இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் மாதிரியான சேனல்கள் எப்படி ஒரு சுவாரஸ்யமான கோணத்தை கொண்டு வராங்கன்னு பாருங்க. இந்தியாவுல உண்மையில என்ன நடக்குதுன்னு விளக்குறதுக்காக இந்த எத்தனால் கலவைய கரும்பு மாதிரியான விவசாய மூலங்களோட அவங்க நேரடியாக தொடர்பு படுத்துறாங்க. அதாவது இந்த மாற்றம் வெறும் வாகனங்களை மட்டும் சார்ந்தது இல்ல, விவசாயத்தையும் சார்ந்தது அப்படிங்கறது இது ரொம்ப அருமையா விளக்குது. இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த இன்ஜின் பாதிப்பு விவாதத்துக்கு வருவோம். புதுசா ஒரு எரிபொருள் வருதுனாலே இயல்பாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்ல. E20 எரிபொருள் என் வண்டி இன்ஜினை பாதிக்குமா? தினசரி வாகன ஓட்டிகளோட தூக்கத்தை கெடுக்கிற இதே முக்கியமான கேள்வியைத்தான் என்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனல் சுமார் 3 லட்சம் பார்வையாளர்கள் முன்னாடி வெளிப்படையா வச்சாங்க. இன்டர்நெட்ல நடக்கிற இந்த மொத்த விவாதங்களையும் நாம ரொம்ப சுலபமா 3 வகையா பிரிக்கலாங்க. முதல் வகை கல்வி சார்ந்தது, அதாவது என்ஜின் தேய்மானத்தை பத்தி பொறுமையா விளக்குறது. ரெண்டாவது பரபரப்பானது, உண்மையை உடைக்கிறோன்னு சொல்லி பகீர் கிளப்புறது. மூணாவது விசாரணை சார்ந்தது, இதுக்கு பின்னாடி ஏதாவது மோசடி இருக்கான்னு கேள்வி கேட்கறது. சரி, இப்போ அந்த பரபரப்பான மோசடிகள் மற்றும் மக்களின் கொந்தளிப்பு பத்தி பார்ப்போம். இந்த பரபரப்பான கேட்டகரிக்குள்ள வந்தோம்னா விவாதங்கள் அப்படியே திசை மாறத பார்க்கலாம். எத்தனால் எரிபொருள் அம்பலம் அப்படின்னு சொல்லி கோபமான எமோஜிகளோட MR இந்தியன் ஹேக்கர் போட்ட பதிவு சும்மா இல்லைங்க, 70 லட்சம் வியூஸ் போயிருக்கு. ஒரு அடிப்படை அறிவியல் எப்படி அதிரடியான குற்றச்சாட்டா மாறுது, ஆட்டோமொபைல் ஆர்வலர்கள் எந்த அளவுக்கு பீதியில இருக்காங்கன்னு இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ப்ளோர் வித் எஃப்ஆப்ரா சேனல்ல வந்த ஒரு கண்டென்ட்டோட தலைப்பை பாருங்க. இந்த தசாப்தத்தின் மிகப்பெரிய பெட்ரோல் மோசடியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை அவங்க எழுப்பியிருக்காங்க. மக்கள் மனசுல இருக்கிற அந்த அவநம்பிக்கையோட உச்சகட்டத்தை இந்த ஒரு வரியே நமக்கு ரொம்ப தத்ரூபமா படம் பிடிச்சு காட்டுது. கடைசியா இதோட நல்லது, கெட்டது மற்றும் மோசமான விஷயங்களை அலசுவோம். இப்படி ஒரு பக்கம் அறிவியல் உண்மைகள், இன்னொரு பக்கம் விவசாய மாற்றங்கள், வேறொரு பக்கம் மக்களின் கோபம்னு ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தாலும் மோட்டோவாகன் சேனல் இது ரொம்ப சரியா சுருக்கி சொல்லியிருக்காங்க. இந்த தொழில்நுட்ப மாற்றத்துல தெளிவான நன்மைகள் இருக்கு, சில தீமைகள் இருக்கு, கூடவே சில மோசமான யதார்த்தங்களும் இருக்கு அப்படிங்கறத எந்த ஒரு சார்பும் இல்லாம நடுநிலையா அவங்க எடுத்துரைக்கிறாங்க. சோ இதையெல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் இந்த அலசல முடிக்கிறேன். ஒரு பக்கம் டீ மற்றும் பெட்ரோல் ஒப்பீடுகள், கரும்பு பொருளாதாரம், இன்னொரு பக்கம் ஆன்லைன் மோசடி எச்சரிக்கைகள்னு இத்தனை சத்தங்களுக்கு மத்தியில இந்த புதிய E20 எரிபொருள் சகாப்தத்தோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் எதிர்கொள்ள நீங்க உண்மையிலேயே தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.